இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான மூவி சஜஷனோட வந்திருக்கேன். அது என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா, ரயா அண்ட் தி லாஸ்ட் டிராகன். உங்களுக்கு வந்து அனிமேஷன்ஸ் மூவி பார்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு ரொம்ப நேரம்லாம் வளவலன்னு இழுக்காம ஷார்ட்டா இருக்கணும், பட் ரொம்ப நல்லாவும் இருக்கணும்னா, உங்களுக்காக தான் இந்த மூவி. ஸோ நான் ரீசெண்டா வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல தான் பார்த்தேன். இந்த மூவி ரிலீஸ் ஆனது என்னமோ 2021ல தான். ஆனா நான் இப்ப தான் பார்த்தேன். ஸோ அப்ப வந்து இங்கிலீஷ்ல இருந்திருக்கு. பட் இப்போ தமிழ்ல வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்பிங் வாஸ் சோ குட். எந்த டீம்னு தெரியல, பட் கிரெடிட்ஸ் வந்துட்டு நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப நல்லா இருந்தது டப்பிங். ஸோ செகண்ட் திங் வந்துட்டு ஸ்டோரி. சிம்பிளான ஸ்டோரி. எல்லாரையும் நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரினா, டிராகன்லாம் பேர்ல இருக்கும்போது டிராகன் அது இது எப்படியோ இருக்கும்டா அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட் அப்படியே பீஸ்ஃபுல்லா எல்லாரையும் பிலீவ் பண்ணணும், லவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியில கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பொண்ணு இருப்பா, ரயான்னு சொல்லிட்டு, அதுதான் நம்மளோட ஹீரோயின். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு பொண்ணா இருப்பா. ஸோ அவகிட்ட இருந்து தான் கதை நகரும். ஸோ அதுல அப்படியே குட்டி குட்டி டிராகன்ஸ் வரும். ஒரு டிராகன் வாட்டர் டிராகன் ஒன்று வரும். என்னமா அலும்பு பண்ணும், சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துச்சு. குட்டி குட்டி குட்டீஸ் குரங்கு எல்லாமே வரும். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அந்த படத்தை என்னோட ஃபேமிலியோட. ஸோ நீங்கள் வந்து ஒரு என்டர்டைனிங்கான ஒரு ஃபீல் குட் மூவி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்கலாம். மறக்காம ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூ என்னன்னு மறக்காம சொல்லுங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.